அது ஒரு பயங்கரமான தருணம். ஒரு சிங்கத்தின் கர்ஜனை காற்றை கிழித்தது. மிருகங்கள் எல்லாம் ஓடின. அதற்குள் ஒரு சிறிய மான்குட்டி தன் அம்மாவை விட்டு தனியாக பிரிந்தது. போகும் இடம் தெரியாமல் தன் அம்மாவை தேடி அலைந்தான். அம்மா எங்கே என்று அவன் அழுதான். அவன் சோர்வடைந்தான். அந்த இரவு வெறும் இரவல்ல, அது ஒரு பயத்தின் சிகரம். சிறுத்தைகளின் சப்தமும் காற்றின் வீற்றும் அந்த மானுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. ஒளியில்லா இருள் அவன் உள்ளத்தை நொறுங்கியது. அம்மாவின் வார்த்தைகள் அப்போது ஒலித்தது. தனிமையாக இருந்தாலும் பயந்து விடாது என்ற வார்த்தை. அது அவனுக்கு தைரியத்தை ஏற்படுத்தியது. பொழுது விடிந்தது. பின்பு ஒரு ஆற்றை பார்த்தான். அதற்கப்பால் பசுமை நிற பாதுகாப்பும் அமைதியும். ஆனால் நீந்த முடியாத தண்ணீர். அவன் தடுமாறினான். அப்போது ஒரு குரங்கு நீ ஆற்றை தாண்ட முடியாது என சொல்லி சிரித்தது. அதை கேட்ட மான் தலை குனிந்து வருத்தப்பட்டது. அங்கு ஒரு ஆமை வந்தது. நான் உனக்கு உதவுகிறேன், நீ என் பின்னால் வா என்று சொல்லி அது மெதுவாகவும் அமைதியாகவும் யாரையும் கண்டு கொள்ளாமல் தன் பாதையை நோக்கி நடந்தது. ஆமை மரத்தின் மேல் நடக்கத் தொடங்கியது. ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையோடு நடந்தது. அவன் தனது முதல் அடியை வைத்தான். ஒவ்வொரு அடியாக அவன் நடந்து கொண்டிருந்தான். பயம் போய் நம்பிக்கையும் தைரியமும் வந்தது. ஆமையை பின்தொடர்ந்து ஆற்றை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்தது. ஆற்றை கடந்து மறுபக்கம் வந்தான். அங்கு பசுமை தண்ணீர், அமைதியான மிருகங்கள். ஆமை மரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்தது. ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் அந்த குட்டி மானுக்கு உலகமே புரிந்தது. நம்பிக்கை ஒரு ஆமை போல்தான், மெதுவாக நடக்கும், ஆனால் நிற்காது. நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் நம்மாலும் முடியும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். சிறிது நேரத்தில் தன் அம்மாவை வருவதை பார்த்தான். சந்தோஷத்தில் துள்ளி குதித்து தன் அம்மாவிடம் சென்றான்.